ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் அனைவருக்கும் எல்லா குடும்பத்தும் நலமும் வளமும் பெற்று வாழ என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ நம்ம ஒன்றும் பெரிய அல்ல இல்லை, ரொம்ப அப்படியே இது பண்ணி வாழ்த்து சொல்கிறதுக்கு. எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் எல்லாத்துக்கும் சிறப்பாக அமையணும், எனக்கும் சிறப்பாக அமையணும். நான் கடவுள் எல்லாத்துக்காண்டி வேண்டிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன சொல்ல போகிற வீடியோ அப்படி டக்குன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நம்ம போடுற குட்டி எல்லாமே பக்கா குவாலிட்டியில் தரமாக தான் கொடுக்க போகிறோம். நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் பப்பி சேல்னு வீடியோ போட்டு எவ்வளோ நாள் நீங்களே போய் பாருங்கள் மண்டையெல்லாம். இப்போலாம் ஏன்னா நிறையா தெருநாயில் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா இப்போ யாருமே குவாலிட்டியாக கொடுக்குறதே இல்லை. வாங்கி வளர்த்துட்டு அன்னைய வளர மாட்டேங்குது, எனக்கு வேறு குட்டி கொடுங்க, வரட்டு வாங்கினே வரட்டு வாங்கினே சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை எனக்கும் வரக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம என்னோடய படிப்பும் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நம்ம லோக்கல்லே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி எங்கேயாவது லெக்சராக போகலாம் லோக்கல்லையே. அதனால் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன பண்ணாலும் இனிமேல் நல்ல தரமான குவாலிட்டியான குட்டியாக கொடுக்கலாம் அப்படின்னு பிளானு. ஸோ அதுக்கேற்றாப்புல விலை இருக்கும். தயவுசெய்து இந்த 4000 கேட்குறேன் 5000 கேட்குறேன்றவங்க என்னை நீங்கள் அப்ரோச் பண்ணவே வேண்டாம். ஏன்னா நான் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறேனோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக நான் ப்ரைஸும் வச்சுருப்பேன். ஏன்னா நீங்கள் நாய் வரல அப்படின்னா நீங்கள் கன்சியூமர் கோர்ட்டில் என் மேலே கேஸே போடலாம். இவர்கிட்ட நாய் வாங்கினேன், இந்த மாதிரி சரியாக வரல அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி குவாலிட்டியில் கொடுக்க போகிறோம். ஸோ இது நான் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்கக்கூடிய நியூ இயர் கிஃப்ட்டு. இனிமேல் மண்டையான என்ன அப்படிங்கிறத பார்ப்பீங்க. தேங்க்யூ, ஹாப்பி நியூ இயர்.